மக்களே, கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மக்களே. உங்களை இந்த வழியில் இல்லைனாலையும் வேற ஒரு வழியில் வந்து கொண்டு போய் உங்களை எங்கே போய் சேர்த்தணுமோ அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துரும் அந்த கர்மா இஸ் பூமரங் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்களுக்கு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஏன்னா இத்தனை நாட்கள் வந்து பிக் பாஸ் அவர்கள் கட்டி கட்டி காப்பாற்றிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உடச்சி விட்ருக்காப்புல. நேத்திக்கே கொஞ்சம் உடச்சி விட்ருப்பாப்புல, இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உடச்சி விட்ருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா சாண்ட்ராவை காப்பாற்றணும் அப்படின்றதே இவங்களோட நோக்கம். ஆனால் வெளியிலிருந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இந்த ரெட் கார்டுக்கு வந்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக சாண்ட்ரா அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேஜ், அது எங்கேனா இருக்கட்டும், சாண்ட்ரான்னு முகம் இருந்தாவே கீழே போய் கமெண்ட்ஸில் வந்து நடிப்பு அரைக்கி அப்படின்னு சொல்லி எழுதுகிற ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு ஸ்டடி பண்ணி, சரி ஓகே இப்போ இதுக்கப்புறமும் நம்ம வந்து இதை சேவ் பண்ணோம் அப்படின்னா ஷோவுக்கே கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி யோசித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமா வெளியே விட்டுட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கா. இதில் ஒரு டாஸ்க் வந்து வச்சுருக்காப்புல பிக் பாஸ். சொல்லப்போனால் கொளுத்தி போட்டிருக்காரு. என்ன மாதிரி ஒரு டாஸ்க் தெரியுமா? அதாவது எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்க டூர் கூப்பிட்டு போனோம் இந்த வீட்டுக்குள்ளே, எங்கெல்லாம் வந்து என்னென்ன இன்சிடென்ட் வந்து நடந்ததோ அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி எப்படி பிக் பாஸ் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணாரு, கொளுத்தி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மக்களே. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நேத்திக்கு பிரவீன்ராஜ் அவர்கள் உள்ளர வந்தாப்லையா, அந்த மனுஷன் வந்து ஒரு விஷயத்த சொன்னாப்லையா. என்ன சொன்னார் சொல்லுங்க? அது வந்து ட்ராமா இல்லைப்பா, ட்ராமா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா இருந்திருப்பாங்க, விக்ரம் இருந்திருப்பாங்க, அரோரா இருந்திருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் பிக் பாஸ் அவர்கள் ஆமாம் கரெக்டு தான் பிரவீன்ராஜ், நீங்கள் மறுபடியும் ரிப்பீட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் மோடில் வந்து சொல்லியிருப்பார். ஞாபகம் இருக்குங்களா? அது ட்ராமா இல்லை ட்ராமா இல்லை அது ட்ராமா அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பிரத்யேகமாக யாருக்கு சொல்லப்பட்டிருந்தது அப்படின்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த இடத்துல சாண்ட்ரா அவர்களும் வந்து இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த வாரம் முழுக்க சாண்ட்ரா அவர்களுக்கு முகம் மாறவே இல்லை, ஒரே மோடில் தான் வந்து இருக்குது. வியானா வரும்போது கொஞ்சம் சிரித்தாங்க மக்களே. வியானா வரும்போது கொஞ்சம் சிரித்தாங்க. ஓகே, நமக்கு சப்போர்ட்டிவாக ஒருத்தி வந்துட்டாப்பா, இவகிட்ட நம்ம நல்லா பேசி பழகிருக்கோம் அப்படின்னு சொல்லி அக்கா யோசித்தாங்க. ஆனால் வியானா வந்து அவங்களுக்கே அகெயினஸ்டாக பேசும்போது ஐயையோ முடிச்சு விட்டாங்க போலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யாஜோ வந்தாங்களா. ரம்யாஜோவும் பயங்கர க்ளோஸ் சாண்ட்ராவுக்கு. அவங்க போயிட்டு ஓடு கத்தி கதறி ரம்யாவை பிடிச்சி அழுதாங்க. அட்லீஸ்ட் சிரிச்சிருந்தா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யாஜோ வந்து ஏற்றிருந்துருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அழுதாங்க பார்த்தீங்களா. ஐயோயோ சாமியே உன் நடிப்புக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாஜோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு டாஸ்க்கை வேறு கொடுத்து பிக் பாஸ் அவர்களே கொளுத்தி வேறு போட்டிருக்காப்லையா. அப்போது வச்சு செய்ய தான் செய்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு மோசமான விஷயம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இப்போ டாஸ்க்கு வந்து வருவோமா? பிக் பாஸ் அவர்கள் கொளுத்தி போட்ட மூமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்கள்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டன்ட் இருக்காங்கள்ல, அவங்கள கூப்பிட்டுட்டு டூருக்கு கூப்பிட்டு போனோம் இந்த வீட்டில். ஸோ அப்படி வந்து டூருக்கு கூப்பிட்டு போயிடாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன இன்சிடென்ட் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதோ அதெல்லாம் வந்து டாப் 5ல் டாப் 6ல் வந்து இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரமான ஒரு சம்பவத்தை நம்ம ரம்யாஜோ வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க நேற்று வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சாண்ட்ராக்கா ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது நான் வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி கிட்ட பாத்ரூம்குள்ளே போய் ரம்யாவெல்லாம் நம்பவே கூடாது, அவ ஒரு விஷப்பாம்பு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோக்கும் என்கிட்ட நல்லா பழகிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் எவிக்ட் ஆகி வெளியே போகிறேன், கட்டி பிடிச்சி ஐயோ ரம்யா நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதில் எது உண்மை அப்படின்னு சொல்லி ரம்யாஜோ நேற்றுக்கே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் வேறு டாஸ்க் கொடுத்தாப்லையா. நேராக பாத்ரூமுக்கு ரம்யாஜோ கூப்பிட்டு போனாங்களா. கூப்பிட்டு போயிட்டு இங்கே சாண்ட்ரா நிற்கிறாங்க, இங்கே பார்வதி நிற்கிறாங்க. அப்போது சாண்ட்ரா சொல்கிறாங்க, ரம்யாவை நம்ப முடியாது, ஆமாம் அவர் ரொம்ப விஷப்பாம்பு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சொன்னாங்க. ஸோ இதை தான் என்னால் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நான் அவ்வளோ அன்பை காமிச்சிட்டு இருந்தேன். பாவம் ப்ரெசன்ட் போனதுக்கப்புறம் இவங்க தனிமையாக இருக்காங்களே, ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அவங்க கூட ஃபன்னாக இருப்போம், ஜாலியாக ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணால் இவங்க கடைசியாக என் மேலே இப்படியெல்லாம் வந்து ஒரு அக்யூசேஷனை வச்சு என் மேலே இப்படி ஒரு விஷயத்தை வந்து பழிய போட்டு விட்டாங்க. நான் ஒரு விஷம்னு சொல்கிறாங்க, பாம்புன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யாஜோ வந்து தெறிக்கி விட்டுருக்காங்க அந்த இடத்துல. அந்த நேரத்தில் மக்களே சாண்ட்ராவுடைய முகத்தை நீங்கள் பார்க்கணுமே.
அடாடாடாடாடாடா யபா அப்படின்ற மாதிரி இருந்தது. இதில் என்ன ஃபன் டைம் அப்படின்னா, எவனும் எதுவும் பேசக்கூடாது, கவர்மெண்ட் வாயை மூடிக்கணும் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது பிக் பாஸ் அவர்கள் நேத்திக்கு கொஞ்சம் ஒன்று ஓப்பன் பண்ணாப்லையா, இன்றைக்கி கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காப்லையா. ஸோ இதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது, அது பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா கட் பண்ணி தூக்கியிருக்கலாம், சாண்ட்ராவை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா. ரெட் கார்டையும் தூக்கி இருந்திருக்கலாம், சாண்ட்ராவை பற்றி அவங்க காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா. ரெட் கார்டை பற்றி பேசக்கூடிய மேட்டர்ஸையும் வந்து தூக்கியிருக்கலாம். பாரு கமருதீன் எங்கெல்லாம் வராங்களோ அந்த இடத்துல மியூட் பண்ணிட்டு கூட வந்து போயிருக்கலாம். ஆனால் பாரு கமருதீன் இல்லாமல் இங்கே கண்டென்ட் இல்லை, அது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இப்போ தான் வியானா அவர்களும் வினோத் அவர்களும் திவாகர் அவர்களும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே போராட்டமாக சண்டையாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? இன்னும் 7 வீடியோ போடலாம் போல், அவ்வளோ கண்டென்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ அரோராவை போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்காங்க மொத்த கண்டஸ்டண்ட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாண்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரம்யா ஜோ வந்து பொழக்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, சாண்ட்ராவை மறுபடியும் வியானா அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சொல்லுவாங்க. நான் எப்படி 2 விஷயத்தை, அதாவது லிவிங் ஏரியாவில் உட்கார வச்ச எல்லாரையும் நான் எப்படி 2 பேரை வந்து நான் இங்கே வந்து சொன்னனோ, அதே மாதிரி தான் 2 பேர் என்னை பற்றி வந்து பேசியிருக்காங்க. ரொம்பவே நம்பிக்கை இருந்த ஆளுங்க. ஏன்னா நான் நண்பன், அன்பானவன், அண்ணன் என்று நினைத்த ஆட்கள் நான். ஸோ அப்படிலாம் நினச்ச என்ன தப்பாக பேசியிருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரமா ஒரு பக்கம் வந்து தெரிக்க விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் பயங்கரமாக கொளுத்தி போட்டிருக்காங்க மக்களே. இன்னும் நிறைய இன்சிடென்ட் வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் பிரவீன்ராஜ் வந்து இருக்கார்ல, அவரெல்லாம் சரியாக பேசிகிட்டு இருக்காப்புல. லிட்ரலாக சொல்கிறேன், ஒவ்வொரு வார்த்தையும் ஆணித்தனமாக வச்சு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நங்குற மாதிரி அடித்து உள்ளே இறக்குற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஆரம்பத்தில் வரும்போது வேணால் வந்து வினோத் அவர்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி வந்து பேசியிருந்துருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க வந்து கண்டஸ்டண்ட்டை வச்சு செஞ்சிட்ருக்காப்புல. அது ட்ராமா இல்லை ட்ராமா அப்படின்னு வந்து சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும். அதே போல் வந்து சாண்ட்ராவுக்கு நேற்று சொல்லியிருந்தாங்க, பார்த்தீங்களா இல்லையா? பிரவீன்ராஜ் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? அதாவது நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரியாக்ஷன் வந்து இருக்கும் மேடம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரியாக்ஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வார்த்தைகளை வந்து அழகாக தூவிட்டு போய்கிட்டே வந்திருக்காங்க. இப்போ கூட காலையில் சண்டையில் சொல்லியிருக்காப்புல பிரவீன்ராஜ், என்ன தெரியுமா? நாங்களாம் எக்ஸ் கண்டஸ்டன்ட், ஏங்க எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுக்கெல்லாம் என்ன ரெட் கார்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருக்காப்புல. புரியுதுங்களா? எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுகளுக்கு என்ன ரெட் கார்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவீன்ராஜ் ஒரு பக்கம் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி செம ரூட் அண்ட் ரஃபாக செம்மையான பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்காரு. பார்ப்போம் மக்களே, இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட் வர்சஸ் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதில் வினோத் அவர்களும் நம்மளுடைய திவ்யா அவர்களும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, மீதி 4 பேர் ஒரு பக்கம் வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த சண்டை இப்போ வந்து போயிட்டுருக்கு லைவில். பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.